அனைவருக்கும் வணக்கம். இன்று முக்கியமான தகவல், அதாவது இந்திய ராணுவ போர் பற்றி தான் பேசப் போகிறேன். இந்திய பாகிஸ்தான் போர் பற்றி பேசப் விஜயகாந்த் பார்த்தோம் என்றால் அண்ணன் ஒருவர் இருந்தார். இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்தார். பாகிஸ்தான் நாட்டிலும் பணிபுரிந்து கொண்டிருந்தார். பாகிஸ்தான் நாட்டில் ஸ்பையாக வேலை செஞ்சுட்டு இருந்தார். இந்தியாவுக்காக ஸ்பையாக போனார். போன நாட்டில் எல்லாம் நல்லவங்களாக இருந்தாங்க. எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. சரி, அவங்க அன்போடு பழகிட்டார். அங்கேயே ஒரு நல்லவராக வாழ ஆரம்பித்தாங்க. பாகிஸ்தான் நாட்டில் ஒரு ஆர்மிக்காரர்கள் சம்பளத்தை திருடுவது, அதாவது விஜயகாந்தோட அண்ணன் திருடலை. விஜயகாந்த் தான் பணம் எடுத்தது. எவ்வளோ பணம்னா 2500 கோடி வரையும் பண்ணணும். ஒரு 2010 ஒரு ஆர்மி சோல்ஜரோட சம்பளம் கிட்டத்தட்ட 1 கோடி 2 கோடி 3 கோடி கிட்ட இருக்கும். அவ்வளோ சம்பளத்தை இவர் 2 நாட்டிலேயும் எவ்வளோ பணம் தெரியல. ஆனால் இந்தியாவோட பணம் உண்மையில் இருக்கின்ற ஒரு நடந்த ஒரு விஷயம். இந்த அக்கௌண்ட்டில் யார் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குதோ, பிரேமலதா அக்கௌண்ட்லேயும் அவங்க பையன் மூத்த பையன் அவங்க அக்கௌண்ட்லேயும் 2 பேர் அக்கௌண்ட்லேயும் காசு இருக்கின்றது. உண்மையில் 2500 கோடி கிட்ட இருக்கின்றது. அதாவது அந்த பாகிஸ்தான் நாட்டில் புல்லட் ப்ரூஃப் துப்பாக்கி, கன்று, ஆர்மி ஷோல்டர் யூஸ் பண்ணுறது, ஆர்மி சோல்ஜர் யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் அந்த ஒரு 2000 கோடி, ஒரு 100 கோடி ஒத்துக்கிறாங்கன்னா ஒரு ஆர்மி சோல்ஜருக்கு அந்த பணத்தெல்லாம் சுருட்டிக்கிட்டு அண்ணன் வச்சு சுருட்டிக்கிட்டான். அண்ணன் நல்லவர் தான். அண்ணனோட நல்லவர் தான். 2010 ஒரு போர் நடக்குது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆளுங்க மட்டும்தான் வராங்க. ஒரே ஒரு துப்பாக்கி, சின்னதாக துப்பாக்கி, கையில் பிஸ்டன் யூஸ் பண்ணுற ஒரு துப்பாக்கி மட்டும்தான் கையில் இருக்குது. 4 தோட்டா. ஒரு தோட்டா கூட ஒரு 5 தோட்டா 6 தோட்டா ஒரு 10 தோட்டா இருந்தால் ஒரு போரே நடக்கும். ஏன்னா ராணுவருக்கு சம்பளம் கிடைக்கல. இப்போ நாடு பிரச்சனை இல்லை. அந்த நாட்டே பிரச்சனை இல்லை. கடன் பிரச்சனை இல்லை. நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கின்றது ஒரு 2 நாடு. அந்த நாடு அந்த டைமில் இந்தியா தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு போருக்கு வராங்க. அந்த டைமில் எப்படி நடக்கிறது விஷயம்னா, 4 புல்லட் எடுத்து ஒருத்தர் சுடுறாரு. அது எங்கள் மாமா தான். உண்மையிலே தான் மாமா தான். நான் உண்மையிலே விளையாடல. உண்மையிலே இது கடவுள் சொன்னது. 4 புல்லட் முட்டையில் ஏறிச்சு. அவர் யாருன்னா, அவர் சம்பள குறைவு அது மாதிரி பிரச்சனைகளால் பாகிஸ்தான் நாட்டுக்கு ஸ்பையாக வேலை பார்த்துருந்தார். அதாவது பாகிஸ்தான் நாட்டுக்கு ஆப்போசிட் நாட்டில் பாகிஸ்தான் நாட்டுக்கு ஸ்பையாக வேலை செஞ்சார். ஏன் காரணம்னா சம்பள குறைவு. சம்பளம் இருந்தால் தான் நிறைய அதுமாதிரி சொல்லுவார். அதனால் பாகிஸ்தான் நாட்டுக்கு வேலை செஞ்சார். அவர் கேப்டன்றால் வேலை செஞ்சார். அதனால் இவன் தான் முதல்ல இவனு சொல்லிட்டு ஒரு 4 புல்லட் எடுத்து போயிட்டு தோட்டா வெட்டி முதல்ல இவனு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு இந்த போருக்கு ரஷ்யா ராணுவம் உதவி செய்தது. ரஷ்யா நாட்டில் முக்கியமான ஒரு தப்பு நடக்கின்றது. என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இதே போல் ராணுவ புல்லட் ப்ரூஃபு ஒரு பில்கேட்ஸ்னு ஒருத்தர் இருக்கான். அதாவது நம்ம நாட்டில் ஒரு பில்கேட்ஸ், பில்கேட்ஸ், அதாவது 2 பேர் இருப்பானுங்க. பில்கேட்ஸ், அதாவது 2 பேர் பில்கேட்ஸ் சொல்லிட்டு. அவங்க 2 பேரும் ஒரு தளபதி, அதாவது ஒரு நாட்டோட சோல்ஜர், முப்படை தளபதின்றாங்களே, அந்த முப்படை தளபதி. ரஷ்யா நாட்டில் அந்த பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சு எடுத்துன்னு போயிட்டு இவங்க திருடி வச்சுட்டு இவன் இருக்கான் பில்கேட்ஸ். அதாவது நம்ம பில்கேட்ஸ் தெரியும்ல, அந்த பில்கேட்ஸ் தான் அவ்வளோ பணம். 2010 ஒரு போரில் நடக்குது. அந்த போரில் ஒரு சோல்ஜர் தான் முன்னாடி வருவார். ஒரு சோல்ஜருக்கு ஒரு புல்லட் ப்ரூஃபும் இல்லை. காரணம் அந்த பணத்தில் வச்சு திருடியிருக்கான். ஒரு மிகப்பெரிய நாட்டில் ஒரு மிகப்பெரிய அதில் ஒரு சுதந்திரமான நாடு, நல்ல நாடு, அந்த பணத்தை திருடியிருக்கான். இப்போ ஒரு ஆர்மி சோல்ஜர் சம்பளம் இந்திய ராணுவத்துக்கும் பாகிஸ்தான் நாடுகளில் பணத்தை விஜயகாந்த் திருடி வச்சுருக்கான். பையன் மூத்த பையன் அக்கௌண்ட்டில் இருக்குது. ஒன்றும் நடக்கிற ஒரு விஷயம் தான். ஒரு முக்கியமான ஒரு தளபதியில் ஒரு பொறுப்பில் ஒருத்தர் இருக்கான். அந்த ஜிம் ட்ரைனர் சொல்லிட்டு நம்ம இந்திய ராணுவத்தில் அவனும் மோடி அரசு, அந்த மோடிஜியும் இன்னொன்று விஜயகாந்துக்கு தொடர்பு இருக்கின்றது. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுன்னு எனக்கு நான் கண்டுக்கலாம் முடிக்கல.
இது கடவுள் சொன்னது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு சத்தியமா கேவலமான ஒருத்தன். என் வாழ்க்கையில் எனக்கு நல்லதே செய்ய மாட்டேன். சின்ன ஒரு நல்லது செய்வேன். எப்படின்னா கேவலமான எண்ணம் பிடிச்சவன் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா செம கோவம் வந்துருச்சு கடவுள் மேலே. என்னடா இது விருப்பமாக இருக்குது, வாழ்க்கையே ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இருந்தாலும் எனக்கு பார்த்தா கடவுள் சொல்ல வந்த விஷயத்தில் இதெல்லாம் நான் சொல்கிறேன். யூடியூப்பில் சேனல் போட்டு சொல்கிறேன். என்னென்னா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஒரு சோல்ஜர் தான். அந்த சோல்ஜர் பார்த்தா ஒரு புல்லட் ப்ரூஃப் இல்லை. ஒரு போருக்கு வராங்கன்னா ஒரு துப்பாக்கியில் ஒரு புல்லட் ப்ரூஃப் இல்லை. இந்தியாட்ட பார்த்தீங்கன்னா புல்லட் ப்ரூஃப் துப்பாக்கிலாம் இருக்குது, கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் சுட்டுருக்கலாம். அவன் சுட வேணாம்னு சொல்லிட்டு மறுத்துட்டாங்க. அவர் உயிரோட இருக்கின்றார். உண்மையிலேயே இருக்கிற அவ்வளோதான். அந்த மாதிரி எல்லாம் ஒரு பிஎம்ஓ பார்த்தீங்கன்னா போகணும். உண்மையிலேயே வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சம்பள குறைவான ஒரு சம்பள குறைவுனால அவன் பார்த்தீங்கன்னா தப்பு செய்யலாம் இந்திய ராணுவத்தில். இவன் பார்த்தீங்கன்னா சம்பள குறைவுனால பாகிஸ்தான் நாட்டுக்காரங்க ஒரு நல்ல நாட்டுக்காரங்க, நல்ல நாடு. அவன் இந்த மாதிரி தப்பு பண்ணுறான். தாயகம் படத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். தாயகம் படத்தில் வர விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா மணி அடிக்குது. மணி அடித்தவன் பார்த்தோன்னா நான் சொல்லிட்டு பொய் இல்லை, உண்மைன்னு அர்த்தம். அதாவது தாயகம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நடிச்சிருப்பார். அந்த ஹீரோ கேரக்டர் விஜயகாந்தோட அண்ணன். அவர் நல்ல மனுஷன் தான், நான் தப்பெல்லாம் சொல்ல. இந்த விஷயத்தில் திருடின பணத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை. மொத்தம் இவருக்கு 2வது வாட்டி அது மொத்தம் சம்மந்தம் இல்லை. இவர் வச்சு பார்த்தோன்னா அவன் சுட்டு பணம் வச்சுட்டான், பணத்தை எடுத்துட்டான், பார்த்தா திருடிட்டான். அதனால் பல பிரச்சனை. பில்கேட்ஸ் அப்படின்னா பில்கேட்ஸ் பார்த்தோன்னா ஒரு போருக்கு போகிறான்னா அவன் தான் தளபதியாக இருந்து கேப்டனாக இருந்து போகணும். கேப்டன் சும்மா இல்லை. இவன் பார்த்தோன்னா புல்லட்டு பீரங்கியில் போயிட்டு உட்காந்து 2 பேரும் பீரங்கியில் சேஃப்டியாக உட்காந்துருக்காங்க. புல்லட் ப்ரூஃப் இல்லாமல் ஒரு சோல்ஜர் போய் ஊருக்கு துப்பாக்கி கையில் இருக்குது, ஒரு தோட்டாவோ துப்பாக்கி இருக்குது. இப்போ அது மாதிரி ஒரு விஷயம் செய்யும்போது இப்போ பார்த்தா சும்மா இருக்க முடியும் சொல்லுங்கள். அப்போ நம்ம இந்தியா ராணுவத்துலேருந்து சுட்டானா அவன் உயிர் போகும்ல. அப்போ நான் கேட்குற நியாயமா இல்லையா? இதுவும் சொல்லுங்கள். இது கதை இல்லை கற்பனை, அதுதான் சொல்ல முடியாது. எனக்கு கடவுள் சொன்னது நான் சொல்கிறேன். உங்கள் அப்பனும் தான், என் அப்பனும் தான். சொன்னது நான் சொல்கிறேன் பாருங்கள். என் கடவுள் தான் சொன்னார், என் கடவுள் தான் சொன்னார். நான் நம்பிட்டு நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். என் வாழ்க்கையில் நடந்தது நிறைய விஷயங்கள் இருக்குது. அவன்கிட்ட போயிட்டு என்கிட்ட பார்த்தோன்னா பொருளாதார நெருக்கடிகள் இருக்குன்றது. ஒரு மாதம் 1500 தான் எனக்கு பார்த்தோன்னா ஒரு ஊக்கத்தொகையை மாற்றுத்திறனாளி வருவாங்க. என் மாற்றுத்திறனாளி இல்லை, இந்த பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி இல்லை. ஆனால் இருந்தாலும் மாற்றுத்திறனாளி பார்த்தீங்கன்னா காசு பார்த்தீங்கன்னா வரும். அந்த 1500 காசு வச்சது நான் போயிட்டு ஒரு மனு கொடுத்துக்கலாம். நான் இதை பற்றி நான் செய்யலாம். மனுக்கிட்ட கலெக்டர் ஆஃபீஸில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துட்டேன். எடுக்கலை. போலீஸ் ஸ்டேஷனில், எங்கள் ஊர் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா கொடுத்தேன். அவனும் பார்த்தீங்கன்னா விளையாடுறான். எங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவனும் கொடுத்து போன மே மாதம் 11ஆம் தேதி கொடுத்தேன். இன்னும் பார்த்தீங்கன்னா எதுவும் எடுக்கல. செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் அப்ளை பண்ணேன். இது நான் என்ன தான் சொல்கிறதுங்க. என்கிட்ட ஒரு 1500 இந்த மாதம் வந்து காசு வரல. 1500 இருந்தால் தான் ஒரு பஸ்ஸு போட்டு அங்கே போய் ஒரு போராட்டம் பண்ண முடியும். என்கிட்ட காசு இல்லை, வேலைக்கே போகல. வேலைக்கு போகிற முடிவே இல்லை. நான் வேறு ஒரு பிளானில் நான் நிறைய விஷயம் எனக்கு இருக்குது. சொன்ன விஷயத்த நான் கடைப்பிடிக்கணும்னு நான் சொல்கிறேன். உண்மையிலேயே நடக்கின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு. நான் சொல்கிறேன், நீங்கள் தானே விஜய் வர்றாரு ஓட்டு போட்டீங்க. இப்போ விஜய் தப்பு பண்ணுறாருன்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. நீங்கள் தான் ஓட்டு போட்டீங்க, நீங்கள் தான் ஓட்டு போட்டு அதை எடுத்தது நீங்கள் தானே. அப்போ நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஓட்டு போட்டீங்க. இப்போ கலவரம் வருதுப்பா. ஒருத்தவங்க தலைவர் விஜய் அரசியல் வரல, சிஎம் ஆகலைன்னா அவங்க மருத்துவம் கொடுத்து என் பிள்ளைய நானும் செத்துன்னு சொல்லிட்டாங்க. தான் இன்னொருத்தவங்க வீடியோ போடுறாங்க. அண்ணன் ஆட்சியில் முன்னாடி தாவேக ஆட்சியெல்லாம் செய்யலாம் இல்லை. உண்மையில் நடக்கிற ஒரு விஷயம். அவர் சில விஷயங்கள் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்துருக்கலாம். ஸ்டாலின் தான் பணம் கொடுத்துருக்கலாம். வாய்ப்புகள் இவர் இருக்கின்றது. இப்போ அதிமுகவுக்கும் காசு கொடுத்துருக்கலாம். உண்மையில் நடக்கின்ற ஒரு விஷயம் தான். நடந்ததுக்கு ஒரு மூளையை யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு 1500 காசு பார்த்தோன்னா ஒரு தரானுங்க. அந்த 1500லேயும் பல பிரச்சனை. எனக்கு ஒருத்தர் மற்றவங்களுக்கு வருமாது. ஒரு மகளிர் பங்கு வீட்டு துறவுனா அது பார்த்தோன்னா ஒரு பஸ்ஸு
இலவச மகளிர் பயணம் சொல்லிட்டு போடுறாங்க. அந்த இலவச பயணம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர், ஒரு 30 கிலோமீட்டர் தான் பஸ் தான் கரெக்டாக போயிடும். மகளிர் இலவசம். லேடீஸ்க்கு எல்லா பஸ்ஸும் இல்லை. டவுன் பஸ் மட்டும் இலவசம். டவுன் இந்த பஸ்ஸெல்லாம் இலவசம் இல்லை. இப்போ சென்னைக்கு நான் திருவண்ணாமலையிலேருந்து சென்னைக்கு போகிறேன். ஒரு 180 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் 190 கிலோமீட்டர் சரி சரியா தெரியல. போகிறேன். ஒரு லேடி போகிறாங்க. ஒரு அர்ஜென்ட்டாக அவங்க போகும்போது காசு எழுதுனேன். இன்னொருத்தருக்கு டிக்கெட் எடுக்கணும். அங்கே டிக்கெட் கேட்குறேன். இலவச பேருந்து பயணம்னா இன்னொருத்தருக்கு இலவச பேருந்து பயணம். தொலைதூர இலவச பேருந்து பயணம் இல்லை. குறுகிய இலவச பேருந்து பயணம் மட்டும்தான். அதே மாதிரி இல்லம் தேடி மருத்துவம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லம் தேடி மருத்துவமே ஒரு மட்டையே இல்லை. என்ன சர்க்கரை வியாதிக்கு மருந்து தரானுங்க. அந்த சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு மருந்து தரானுங்க. வேறு ஒன்றும் இல்லை. என் கால் அடிபட்டிருக்கு, எங்கள் அம்மாவுக்கு கண்ணு சரியில்லை. வீடை தேடி வந்து மருத்துவம் கொடுக்கணும். டாக்டர் வந்து பார்த்தோன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு தெருவை வந்து செக் பண்ணிட்டு வந்து தான் மருந்து தரணும். நீங்கள் செய்கிறது வந்து ரொம்ப தப்பான இருக்குது. ஒரு விஷயம் என்ன பண்ணால் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் தான் கிளியர் பண்ணிடணும். ஒரு ஹாஸ்பிட்டலில் போக முடியலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரணும். அது வீட்டுக்கு வர தேவையில்ல. மாத்திரை மட்டும் கொடுத்தா மாத்திரை அங்கே போயிட்டு லேபில் டெஸ்ட் பண்ணி தான் போயிட்டு வரணும். எப்பவுமே நான் சொல்ல வரேன், மக்களே தேடி மருத்துவம் ஒரு மயிறு மட்டும் சுத்தமாக இல்லை. அதோட ஒரு உண்மை இல்லை. நான் பார்த்த வரைக்கும் எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து மருந்து கொடுத்தாங்கன்னா சர்க்கரை வியாதிக்கு மருந்து தராங்க. எங்கள் அம்மாவுக்கு கண்ணு பிரச்சனை. அது கண்ணு பிரச்சனைக்கு வந்து கருப்பு கல் இருக்குது. அந்த லேயர் எடுத்துகிட்டு தூசிட்டா ஊற்றிட்டு திரும்ப வச்சாலே போதும். அந்த கண் ஊற்றினா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். கண்ணை நோண்டுறது, கண்ணை வச்சு இது பண்ணுறது அது மாதிரிலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதான் பார்த்தா டாக்டருக்கு பண்ணுறாங்க. இதுக்கும் இது கண் வலிக்கு கண் மாத்திரைகள் சொட்டு மருந்து எதாவது தரணும். ஆனால் ப்ரைவேட்டில் நாங்கள் மருந்து எடுத்துக்கோங்க சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். மக்களை தேடி மருத்துவம். என் காலெலாம் பிரச்சனை இருக்குது. என் காலில் வந்து பிரச்சனை இருந்துச்சு. எனக்கு சின்ன வலி இருந்துச்சு. இப்போ வலி சரியாயிடுச்சு. என்ன மாதிரி ஹேண்டிகேப் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே ஒரு கேள்வி, அரசியல் கட்சி வச்சுருக்கவங்க எவனாவது ஒருத்தன் நல்லா செஞ்சுக்கணும். ஒரு சாதாரண கடையில் ஒரு சிகரெட் கிடைக்குது, ஒரு கஞ்சா கிடைக்குது, ஒரு சாதாரணமாக கூலிப் கிடைக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கூலிப்பு பசங்களே போடுறாங்க. பொண்ணுங்கள பசங்களே நான் பார்த்துருக்கேன். என் கூட படித்த பசங்களும் நிறைய குடிப்பானுங்க, சரக்கு அடிப்பானுங்க, கூலிப்லாம் போடுவானுங்க. போதைப் பொருள்லாம் நிறைய வருது. அப்போ அந்த போதையெல்லாம் பொருள்லாம் வந்து பார்த்தோன்னா இவனுக்கு எதுவும் கேட்கவே மாட்டானுங்க. சாதாரண ஒரு போதைப் பொருள் ஒரு கடையில் போயிட்டு ஒரு கட்சி வச்சுருவோம். பாமக, இது ஒரு மக்கள் திமுக ஒரு மயிரும் போட மாட்டாங்க. ஒரு சாதாரண கடையில் ஒரு கூலிப் கிடைக்குது, கஞ்சா கிடைக்குது. கஞ்சா இல்லை, கூலிப் கிடைக்குது, சிகரெட் கிடைக்குது, ஆன்ஸ் கிடைக்குது, இதெல்லாம் கிடைக்குது. ஒரு தப்பான ஒரு விஷயந்தான். அதனால வாய் புற்று கேன்சர்லாம் வருதுல்ல. அப்போ தெரியுதுல்ல. அப்போது சாதாரண ஒரு ஜூஸ் கடையில் பார்த்தோன்னா ஜூஸில் வந்து என்ன கலக்குறானுங்களா, ஜூஸு பால் பவுட்ரு, பூஸ்ட், ஹார்லிக்ஸ் என்ன அதில் என்ன ஜூஸில் பார்த்தோன்னா சர்க்கரை, சுண்ணாம்பு. இப்போ வந்து சர்க்கரை வந்து பார்த்தா வாயில் ஒரு கிளாஸ் சர்க்கரை எடுத்துக்கங்க. ஒரு கிளாஸ் சர்க்கரை வாயில் கொட்டி பாருங்க. இனிப்பாக இருக்கும், நல்லா திகட்டும். ஒரு 2வது கிளாஸ் கொடுத்து ஒரு 4-5 கிளாஸ் கொடுத்து ஊட்டும்போது சாப்பிடும்போது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அப்புறம் திகட ஆரம்பிச்சிடும். அது தூய்மையான சர்க்கரைன்னு அர்த்தம். இப்போ ஒரு ஜூஸ் வாங்கி குடிக்கிறீங்க. ஜூஸ் நல்லா இனிப்பாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சர்க்கரையே செம்ம நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதை குடிக்கும்போது என்னென்னா என்ன கலக்குறாங்கன்னா சர்க்கரை அதிகமாக விலையேற்றம் அதிகமாக இருக்கிறதுனால சுண்ணாம்பு கலக்குறாங்க. அதனால் ஒரு ப்ளஸ் என்னென்னா உங்களுக்கு திகட்டாமல் இருக்குது. அதான் ஆசிட் சொல்லுவாங்க. சுண்ணாம்பு தான் கலக்குறானுங்க. கம்பெனிஸில் ட்ரை பண்ணிட்டுறானுங்க. அது யாரும் கண்டுபிடிச்சதான் யோகி பாபு, நடிகர் தமிழ் யோகி பாபு. டாட்டாவோட பிள்ளை, அதாவது ரத்தன் டாட்டா இருக்கான்ல, ரத்தன் டாட்டாவோட பையன். அவன் பூஸ்ட்டு பார்த்தா மண்ணு கலக்கப்படுது. பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸில் வந்து மண்ணு இப்போ கொஞ்சம் சரியாக இருக்குது. ஸ்டிங்கு மட்டும் குடிக்கும். ஸ்டிங்கை சொல்லி வரும். இந்த ஸ்டிங்கில் வந்து பார்த்தா குடிக்கும். அது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பூஸ்ட்டு பார்த்தா மண்ணு தான் கலக்குறாங்க. ஃபிலிப்பைன்ஸில் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணுறாங்க. அந்த மண்ணு கூட ரொம்ப ஒரு மனுஷனோட எலும்பு, ஒரு மனுஷனோட பார்த்தோன்னா ஜெயிலில் பார்த்தோன்னா ஒரு செத்துப்போன ஒரு ஆளெல்லாம் மண்ணு கலப்பாங்க. அந்த மண்ணு கூட சரியில்லை. ஒரு மண்ணை கூட ஒரு கலக்க தெரியாது. என்னென்னா ஒரு மண்ணில் பார்த்தா செத்துப்போன ஒரு எலும்பு, உடலில் அதெல்லாம் குந்தாணி எல்லாத்தையும் கிடக்கும். அதெல்லாம் சேர்த்து தோல் சேர்த்து போட்டு பூஸ்ட் சொல்லிட்டு தருவோம். நானும் சாப்பிட்றேன். சின்ன வயசுலேருந்து நிறையா சாப்பிட்டு 400 கிட்ட ஸ்டோர் இருக்குது. எதுக்கு இந்த வேலை? நானும் நிறையா ஜூஸ் குடிப்பேன். இங்கே ஒரு மெசேஜ் வருது எனக்கு. நானும் நிறைய ஜூஸ் குடிப்பேன். நிறைய
இப்போ ஒரு சின்ன ஒரு பாக்கெட் ஜூஸ் ரூ. 5 ஜூஸ் எடுத்தால் கூட ரூ. 5 ஜூஸில் வந்து பார்த்தோன்னா சர்க்கரை சுண்ணாம்பு கலக்குது. எதுக்குன்னு அந்த ஆசிட் சொல்லுவாங்க. அந்த ஆசிட்னா சுண்ணாம்பு தான், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் டெஸ்ட்டை வச்சு பண்ணி பாருங்கள். சுண்ணாம்பு சாதாரண சுண்ணாம்பை எப்படி மிக்ஸ் பண்ணுவாங்க, எந்த அளவு மிக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் அந்த ஆசிட் சொல்லுவாங்க. அந்த ஆசிட் பார்த்தீங்கன்னா எதுவும் ஆகாது சொல்லிட்டு. இதை பற்றி எவனா கடையில் போய் கேட்டுருக்கானுங்களா, இல்லை போதைப் பொருள் ஒழிப்பு பற்றி கேட்டுருக்கானுங்களா? நான் கேட்குறேன், சும்மாவே கேட்குறேன். சாதாரண சிகரெட் பிடிச்சா இது மாதிரி ஆகுது, ஒரு சரக்கு அடிச்சா இது மாதிரி ஆகுது. எப்படி தான் அசால்ட்டாக வந்து பார்த்தோன்னா ஒரு நான் மட்டும் பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு தலைவராக இருந்தால் அசால்ட்டாக வேலையை முடிச்சு போயிட்டு இருக்கலாம். எனக்கு பார்த்தா நிறைய விஷயம் தெரிஞ்சு இருக்குது. ஏன்னா ஜிஎஸ்டின்ட்டு சொல்கிறாங்க. ஜிஎஸ்டியில் ஒரு சாக்லேட் பேக் ஒரு 50 பைசானா அந்த 50 பைசாவுக்கு 6% வரி போடுவாங்க. 6% வரி. ஒரு மனுஷன் அது 6% வரி எடுத்து நம்மளுக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் செய்வாங்க சில இடத்துல. நான் படித்த வரைக்கும் அதான் நினைக்கிறேன். தெரியல சொல்கிறேன். அந்த ஒரு ஆள் பார்த்தோன்னா நான் இப்போ ஒரு பிஸ்கெட் வாங்குறேன். அந்த ஒரு சாக்லேட் வாங்குறேன். ஒரு 50 பைசா சாக்லேட்டு. அதான் 50 பைசா சாக்லேட் வாங்கி சாப்பிட்றேன். அதில் ஒரு நாய் இருக்குது, சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஓகே. இப்போ ஒரு 6% கூட்டி போகும்போது ஒரு ரூபாயில் ஒரு 75 பைசா ஒரு எக்ஸ்ட்ரா வாங்கினா 6% எவ்வளோன்னு தெரியாது எனக்கு. அதனால் ஒரு பைசா 10 பைசா 5 பைசா எக்ஸ்ட்ரா வருதுன்னா அதுக்கு நான் என்னத்துக்கு பே பண்ணணும்? சொல்லுங்கள். அது நானே வாங்கி சாப்பிட்டு போய்க்கலாம்ல. அது ஒரு நியாயமான ஒரு விஷயம். நான் வந்துட்டு படித்த ஒரு செல்ஃபோனில் பார்த்தேன் 6% வரி போடுவாங்கன்னு சொல்லிட்டு. அதான் நான் கேட்குறேன் ஒரு விஷயம். ஒரு சாக்லேட்டு ஒரு 50 பைசா ஒரு விலை ஒரு சாக்லேட்டு ஜிஎஸ்டி வந்து தான் போடுவாங்க. சரக்கு சேவை வரி சொல்லிட்டு. அது ஒரு 6% வரி போடுறாங்க. ஒரு 6 பைசானா வச்சுக்கோங்க. 6 பைசா வச்சுக்கிட்டாலும் அந்த 6 பைசா என்னத்துக்கு நான் கட்டணும்? ஒரு மெசேஜ் பாருங்க. நான் சொல்கிறது உண்மையா பொய்யா சொல்லிட்டு. 6% வரி 6 பைசா என்னத்துக்கு நான் கட்டணும்? 6 பைசா இல்லாமலே நம்ம சாக்லேட் வாங்கி போடலாம் 50 பைசாவுக்கு. நீங்களே சொல்லுங்கள். ஜிஎஸ்டி என்னத்துக்கு? இது சாதாரண ஒரு சின்ன ஒரு ஜெமினியில் போட்டாலே தெரியும் ஜிஎஸ்டினா என்ன சொல்லிட்டு. நான் ஜிஎஸ்டி பார்த்தோன்னா அதில் தான் படித்தேன். எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஜிஎஸ்டினா பார்த்தோன்னா அப்படி தான் நான் பார்த்துட்டு தெரிஞ்சு அதான் முக்கியமான ஒரு விஷயம். நான் சொல்கிற விஷயம் என்னென்னா நான் பார்த்தோன்னா ஜிஎஸ்டி பற்றி நான் சொல்கிறது. நான் சொல்கிற விஷயம் என்னென்னா ஜிஎஸ்டி நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா உண்மையிலே நான் கேட்டு பாருங்கள். நான் சொல்கிற விஷயம் நியாயமான ஜிஎஸ்டியில் நான் சொல்கிறது 6 பைசா என்னத்தை தரணும்? நான் பைசா கொடுத்து நானும் நிம்மதியாக சாப்பிட்டு போகலாம். அது சாப்பிட்டா கூட எனக்கு இப்போ இந்த சர்க்கரை வியாதின்னு வருது. அது அப்படி சுண்ணாம்பு கலக்கிறதுனால சர்க்கரை வியாதி வருது. சாதாரண சர்க்கரை சாப்பிட்டா எதுவும் ஆகாது. திக்கிறதுனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து சாதாரண ஒரு ஜூஸ் வாங்கி குடிக்கிறேன்னா இதுக்கு வந்து 4 சுகர் இருக்குது. நான் சின்ன வயசில் சாக்லேட்டு அதிகமாக பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு அது மாதிரி காம்ப்ளென்ட்டு எல்லாத்தையும் கலந்து ரொட்டி அடிக்கிற ஒரு ஆள். குண்டாக இருப்பேன் பார்க்குறதுக்கே. அப்போ அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு சாப்பிடும்போது அதுலேயும் பிரச்சனை இருக்குது, இதுலேயும் பிரச்சனை இருக்குது. இன்னொருத்தர் ஒரு நிம்மதியாக ஒரு மனுஷன் பார்த்தா ஒரு நிம்மதியாக ஒரு நோய் இல்லாத வாழ்க்கை வாழவே முடியல. சத்தியமாக இதுதான் உண்மையான ஒரு விஷயம். இது வந்து பார்த்தோன்னா நான் கண்டுபிடிக்கலாம் இல்லை. இது கடவுள் என்கிட்ட சொன்னது. ஜிஎஸ்டி பார்த்தோன்னா நான் வந்து பார்த்தோன்னா யோசித்து பார்த்தேன். 50 பைசானா 50 பைசா அதில் யோசித்து பார்த்தேன். உண்மையிலே பார்த்தோன்னா ஜெமினியில் 6% அந்த 6 பைசா நான் என்னத்துக்கு கட்டணும்? நான் என்னத்துக்கு கட்டணும்? அது நியாயமான கேள்வி. என் கேள்விக்கு இதெல்லாம் எவனா தலைவர் எல்லாம் பண்ணிருக்கானுங்களா? நீங்களே சொல்லுங்கள். இதை பற்றி எதனா போராட்டம் போட்டிருக்கானுங்களா? நீங்களே தான் சொல்லணும். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.